உங்களுடைய கூக்குரலை உலக மனிதர்கள் வேண்டுமானால் உதறி தள்ளிவிட்டு போகலாம், உதாசீனப்படுத்தி விட்டு போகலாம். கண்ணீரோடு கூட நீங்கள் கதறி ஜெபிக்கிற ஜெபத்தை, இந்த கூக்குரலை கர்த்தர் கேட்டு அவர் கடந்து போக மாட்டார். சாதாரணமாக வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருக்கும், அது பசி எடுக்குது அப்படின்னு அதுக்கு சிம்டம் வந்த உடனே லேசாக கத்தி பார்க்கும், விண்ணப்பம் பண்ணி பார்க்கும். அதுக்கு பிற்பாடு என்ன செய்யும்? கூப்பிட ஆரம்பிக்கும், இன்னும் கொஞ்சம் சத்தத்தை அதிகப்படுத்த ஆரம்பிக்கும். அதுக்கு அந்த தாய் பரவாயில்ல, சமையலை முடிச்சுட்டு ஸ்டவ்லாம் ஆஃப் பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லி அங்கே மும்முரமாக சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தா அந்த பிள்ளை என்ன செய்யும்? கதற ஆரம்பிக்கும். தேவ பிள்ளையே, அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் விண்ணப்பம் பண்ணி இருக்கலாம், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் நான் ஒன்றை சொல்லட்டும், இந்த நிலைமையிலிருந்து கடைசி நிலைமையாக இருக்கக்கூடிய அந்த கூக்குரல் என்று சொல்லக்கூடிய நிலை இருக்கிறது அல்லவா, கதறி ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெபம் இருக்கிறது அல்லவா, அதை நீங்கள் குடும்பமாக போய் உட்காந்து ஒரு 4 பேர் 5 பேர் சபை விசுவாசியோடு கூட உட்காந்து அப்படி ஜெபிக்கிறேன்னா சொல்ல முடியாது. இந்த கூக்குரல் என்று சொல்லக்கூடிய ஜெபம் எங்கே செய்யணும் அப்படின்னா, தனி அறையில் போய் கதவை தாளிட்டு கொண்டு நீங்கள் உண்டு, கர்த்தர் உண்டு, நீங்கள் உண்டு, தேவ பிரசன்னம் உண்டு என்று சொல்லி ஆண்டவரையே நோக்கி பார்த்து கதறும் போது, தேவ பிள்ளையே, இந்த கூக்குரலுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்கிறவர் மாத்திரமல்ல, உங்களுக்கு பதிலை தருகிறவர். ஹல்லேலூயா. ஆமென். பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் இயேசு நிறைவாக்குவார். உண்மையாக